முகாந்திரம் இல்லாமல் கர்த்தர் யார் வாழ்க்கையிலும் குறுக்கிட மாட்டார். யார் வாழ்க்கையிலும் உங்களை சில வார்த்தைகளை கொண்டோ சில தரிசனங்களை கொண்டோ கர்த்தர் டிஸ்டர்ப் பண்றாருன்னா புரிஞ்சுக்கோங்க, அதுக்கு பின்னாடி கர்த்தருடைய பெரிய திட்டம் இருக்கிறது. முகாந்திரம் இல்லாமல் நான் வந்ததற்கு காரணம் தெரியுமா? இல்லப்பா சும்மா வந்துட்டு போனேன். நோ நோ, வார்த்தை ஒருபோதும் வெறுமையாய் அவரிடத்துல திரும்பாதான். அது தாம் அனுப்பின என்ன பர்பஸுக்காக வார்த்தையை அனுப்பினாரோ அந்த நோக்கம் நிறைவேற்றி விட்டுதான் திரும்புமா. ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தெய்வமும் நீர்தான்